வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருந்தது. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ரொம்ப என்ன சொல்றது? குறையே சொல்ல முடியாத படம் அப்படின்னு சில படங்கள் இருக்கு இல்லையா? சோ அந்த வரிசையில இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துல எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப நார்மலான ஒரு கதை தான். திரு மணிகண்டன் அவர்கள் நடிக்கிற எல்லா படமுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் நிறைய படங்கள்லாம் எடுப்பாங்க. அவங்க நடிக்கக்கூடிய படங்கள்லாம் அப்படி இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாராவது ஒருத்தர் இந்த கொரட்டை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இன்னொருத்தருடைய தூக்கம் எந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எல்லாரும் நிறைய பேர் சொன்ன விமர்சனம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இங்க என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பசங்க அவங்க எல்லாம் சொன்னது இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் நம்மளுக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஒய்ஃப் கேரக்டர் அங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கணவனுடைய குரட்டையினால இவங்க தூங்க முடியாம ஆனா கூட அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு ஒய்ஃப் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாரும் மென்ஷன் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போவாங்க. இந்த கொரட்டையை விட பெரிய பெரிய விஷயங்களை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொண்ணுங்க இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லாம் கூட இந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒய்ஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ யோசிக்க தோணும் நம்மளுக்கு. எல்லா பொண்ணுங்களுமே நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. அதாவது மேக்சிமம் பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. சோ எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்கும். எல்லா விஷயத்திலயுமே நம்மளுக்கு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும் இல்லையா? சோ இந்த படத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு குடும்பம் காமிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த ஹீரோ அவர் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டர் நேம் இருக்கு. சோ அந்த நேம் இருக்கக்கூடிய அந்த ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா அவர் தூங்குனாரு அப்படின்னு சொன்னா அவருடைய கொரட்டை சத்தம் பயங்கரமா இருக்கும். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அவருடைய வீட்லயும் சரி, அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்களும் சரி, மத்த எல்லாருமே சரி இதை ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறாங்க. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் இது எப்படியெல்லாம் பிரச்சனையா ஆகுது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுல அந்த கொரட்டையால பாதிக்கப்படுது அப்படிங்கறதெல்லாம் இதுல காமிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது ஒய்ஃப் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்க மயங்கி விழுந்து அவங்களுக்கு தூக்கமே இல்லாம அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் யோசிப்பாரு, சரி இனிமே நம்ம அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்லாம் முடிவெடுத்து இவங்க வேண்டாம்பாங்க. அவர் இல்ல வேண்டாம், நீ என் கூட இருந்தேன்னா உனக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நடந்து அது கூட சேர்ந்து குடும்பத்துல நடக்கக்கூடிய சில நல்லது கெட்டது விஷயங்கள்லாம் நிறைய வரும். கூட நடிச்சிருந்த எல்லா நடிகர்களுமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு பொருத்தமா இருந்தாங்க அப்படிதான் சொல்லணும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துல இருந்தது. கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. அதுதான் குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம். அதாவது ராத்திரி இந்த பொண்ணு இந்த குரட்டையை தாண்டி எப்படி தூங்க போறாங்க, நிம்மதியா இருக்க போறாங்க அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறதால அது குட் நைட் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இதுல ஒரு பாட்டுலாம் நல்லா இருந்தது. அந்த நாங்காலி அப்படிங்கிற பாட்டு, இன்னைக்கு கூட அந்த பாட்டை கேட்டேன். சோ அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்துல நடிச்சவங்களும் அருமையா நடிச்சிருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க எங்க தங்கி இருக்காங்களோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடின்னு அவங்களுக்கு செஞ்சு வைக்கிறாங்க. சோ இவரும் ஒரு பொண்ணை விரும்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு அது சில பிரச்சனைகள்லாம் ஆகி தனியா ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொரட்டையினால பிரச்சனை அதுக்கப்புறம் ஓரளவு செட்டில் ஆகி நல்லபடியா போயிடும். சோ இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓவரால் எங்கேயுமே லேக் ஆகாது. ஐயோ என்னடா ரொம்ப இழுக்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. சோ கேரக்டர்ஸும் எல்லா விதத்திலயும் பொருந்தி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம். சோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இது எத்தனை வாட்டி வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அண்ட் இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல, பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு, இந்த படம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் பார்க்கல.
பார்க்கல. அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு சஜஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் நீ கண்டிப்பா பாரு, இந்த படம் பாரு, நல்லா இருக்கு, நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.